Hi students, welcome to our channel. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கணும், எதை பார்த்தா இது வரும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் மினிட் டியூஷன் தான். லாஸ்ட் மினிட் டியூஷனையும் நம்மளால 80+ ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? ரைட் சார், நான் இன்னும் தொடவே இல்லை, ஆனால் என்னால் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். கண்டிப்பாக முடியும். லிட்டரலி ஒரு 4 சாப்டர்ஸ் 5 சாப்டர்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அது என்னென்ன பார்க்கணும், எந்த சம்ஸ் பார்க்கணுன்றத நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். சரிங்களா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எதுல இம்பார்ட்டன்ஸ் எதுன்றதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் நம்ம ஒரு சம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ 2 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு சாப்டர் 1 ரிலேஷன்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், 2ல இருந்து 2 கொஸ்டின், 3ல இருந்து 2 கொஸ்டின், 4ல இருந்து ஒரு கொஸ்டின், அண்ட் 5ல இருந்து 2 கொஸ்டின், 6ல இருந்து ஒரு கொஸ்டின், 7ல இருந்து 2 கொஸ்டின், 8ல இருந்து 2 கொஸ்டின். ஸோ டோட்டலி 14 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 14ல நீங்க எழுத போறது 10 இல்லையா? ஒன்று வந்து கம்பல்சரி. இப்போதைக்கு நான் கம்பல்சரி பத்தி நான் யோசிக்கல. நம்ம சாப்டர்ஸ் பார்ப்போம், ஃபர்ஸ்ட்ல சக்சஸ் பண்ணுவோம், அடுத்து என்ன நான் சொல்றேன். சரிங்களா? ரைட், இப்போ இதே இது 5 மார்க் சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா ரீசன் எப்படி கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின், செகண்ட் சாப்டர் சீக்வன்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், அல்ஜிப்ரால இருந்து 2 கொஸ்டின், ஜியோமெட்ரில இருந்து ஒரு கொஸ்டின், கோஆர்டினேட்ல இருந்து 2 கொஸ்டின், 6th சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின், 7th சாப்டர்ல 2 கொஸ்டின், அண்ட் 8th சாப்டர்ல ஒரு கொஸ்டின். ஸோ டோட்டலி 14 கொஸ்டின்ஸ். ஸோ இதுல நீங்க லிட்டரலி எழுதணும், 10 எழுதணும். சரிங்களா? இது போக வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, 8 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று கிராஃப், இன்னொன்று வந்து ஜியோமெட்ரி. அது நமக்கு ஆஸ் யூஷுவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ். 1 வேர்ட்ஸ்ல லிட்டரலி 14 1 வேர்ட்ஸ்ல 10 வந்து புக் பேக்ல வந்துடும். 10 வந்து புக் பேக் தான். ஸோ புக் பேக் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் கிராஃப்ல வந்து ஒரு மாடல், ஜியோமெட்ரில ஒரு மாடல். ஸோ 2 டேஞ்சன் பார்த்தாலும் ஓகே, இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய பார்த்தாலும் ஓகே தான். கிராஃப்ல வந்து டைரக்ட் வேரியேஷன் அது பார்த்தாலும் ஓகே தான். ஸோ இல்ல சார் நான் வந்து பேரபோலிக், அதாவது அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த எக்ஸைஸ் பார்த்தாலும் எனக்கு ஓகே தான். ஏதாவது ஒரு இது மட்டும் கொஞ்சம் தரவா இருங்க. கண்டிப்பான உள்ள நம்ம 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆகணும். கிராஃப் ஜியோமெட்ரி விடவே கூடாது. ஓகேவா? கிராஃப் ஜியோமெட்ரி அண்ட் 1 வேர்ட்ஸ் 100% நீங்க முடிச்சு ஆகணும். ரைட், சரி சார், இப்போ நாங்க இதுல இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பா பார்த்தே ஆகணும், 3rd சாப்டர் கண்டிப்பா பார்க்கணும், 5th சாப்டர் பார்க்கணும், 7th சாப்டர் பார்க்கணும். ஸோ இந்த 4 சாப்டர் நல்லா கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய சாப்டரான 2nd சாப்டர், 8th சாப்டர் அண்ட் 6th சாப்டர் இது பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 4 பார்த்தாலே போதுமா சார் அப்படின்னா லிட்டரலி உங்களால வந்து எழுத முடியும். அதாவது 1 3 5 7 இந்த 4 சாப்டர் பார்த்தாலே உங்களால ஒரு 5 மார்க்ஸ் செஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதோட சேர்த்து தியரம் சேர்த்துக்கணும். இதோட சேர்த்து தியரம் சேர்த்து இந்த தியரம் இதெல்லாம் சேர்த்தாலே உங்களால லிட்டரலி ஒரு 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன். சரிங்களா? என்னென்ன பார்க்கணும்னு நான் சொல்றேன். ரைட், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கே தெரியும் எல்லா சம்ஸும் ஓரளவு கவர் பண்ணிப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு எதெல்லாம் 2 மார்க்ஸ் எதெல்லாம் 3 மார்க்ஸ் பிரிச்சிருக்கேன். ஸோ எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் ரெண்டுமே வந்து என்ன செய்யறேன், இங்க 2 மார்க்ஸ் செஷன் கொடுத்துருக்கேன், இங்க வந்து 5 மார்க்ஸ் செஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல என்ன சம்ஸ் தேவைன்றது இங்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அடிக்கடி யூஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ அதனால இது கொஞ்சம் நல்லா போட்டு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம விடவே கூடாது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? ஸோ அதனால இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, போட்டு பாருங்க. சரிங்களா? ரைட், இந்த செகண்ட் சாப்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா செகண்ட் சாப்டர்ல வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன், 5 மார்க்ஸ் செஷன் நல்லா பாருங்க. 5 மார்க்லயுமே ஹாஃப் இயர்ல வந்து மோஸ்ட்லி கேட்கறது இந்த ஒரு எக்ஸைஸ்ல இந்த 39 சம் நல்லா கேட்கறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 2.5 இருக்கு இல்லையா? இந்த 2.5ல வந்து இருக்கக்கூடிய அந்த 14 அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 51 அண்ட் 2.8ல இருக்கக்கூடிய 2 சம்ஸ் இதுதான் மோஸ்ட் ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், பப்ளிக்கா நீங்க ரெடி ஆகும்போது இதுல இருக்கக்கூடிய சம்ஸ் 5 மார்க் மட்டும் என்ன செஞ்சுங்க, ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் 2.4 2.1 எல்லாமே பேசிக் சம்ஸ் தான். ஏபி ஜிபி அந்த இருக்கும். லாஸ்ட்ல கூடிய 2.9 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் என் கியூபிக் அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து 2.9 இதெல்லாம் கவர் ஆகுது. ஸோ இதுல நான் மென்ஷன் பண்ணிக்கூடிய சம்ஸ் நல்லா போட்டு பாத்துக்கங்க. இதுதான் 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸ் வந்து ஒரு 2 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அந்த 2 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செக்ஷன்ல தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? ரைட், ஸோ இது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் 3rd சாப்டர். இந்த 3rd சாப்டர்ல 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து 3 செஷன் பிரிச்சிருக்கேன். ஓகே, 4 செஷன் பிரிச்சிருக்கேன். இந்த 4 செஷன் தான் நமக்கு என்ன செய்யணும், கொஸ்டின் மார்க். அது எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு இது சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜிசிடி அண்ட் எல்சிஎம். இதுல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு அண்ட் சிம்பிளிஃபை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த ஜிசிடி எல்சிஎம் 100% நல்லாவே படிச்சிருக்கோம். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். ஸோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸைஸ் இந்த 3.8 ஸ்கொயர் ரூட் சம் இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இது நல்லா தரவு பண்ணிக்கங்க. உள்ள போட்டு பாருங்க. 3.8ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3.14 3.13 இருக்கு இல்லையா? ஸோ இந்த சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், இந்த ஆல்பா பீட்டா அப்படின்றது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இது ஒரு செக்மெண்ட். இது ஃபுல்லா கண்டிப்பா தரவு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3.19 and 18 இருக்கு இல்லையா? இது வந்து மேட்ரிக்ஸ். இப்போ நல்லா நம்ம மேட்ரிக்ஸ் வந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்து. ஸோ பப்ளிக் வந்து 3 5 மார்க் கேட்பாங்க. ஆச்சரியமே இல்லை, அல்ஜிப்ரா வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஸோ 3 5 மார்க் வரலாம். அந்த 3 5 4 செக்மெண்ட்ல இருந்து 3 கேட்பாங்க. இல்ல சார் மினிமம் 2 கேட்கறாங்கன்னு சொன்னா இந்த 4 செக்மெண்ட்ல மேட்ரிக்ஸ்ல ஒன்று கன்ஃபார்மா இருக்கும். அண்ட் ரிமைனிங் 2 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 செக்மெண்ட்ல தான் ஏதாவது ஒன்று வரப்போகுது. 2 அல்லது 1 வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் 3rd சாப்டர் 5 மார்க் நல்லா போட்டு பாருங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியா தான் இருக்கும். ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா அதை டீச் பண்றேன். ஓகே, ஸோ இது வந்து 3rd சாப்டர் 5 மார்க். ஸோ 5 மார்க் ஃபர்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ஸ் பேசிட்டு இருக்கேன். 5 மார்க்ஸ் நல்லா பாத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4th சாப்டர்ல ரொம்ப உட்கார்ந்து கஷ்டப்பட வேணாம். மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியரம் நல்லா படிங்க. இந்த தியரம்ல வந்து பாத்தீங்கன்னா பிபிடி தியரம், ஏபி தியரம் அண்ட் பித்தாகரஸ் தியரம். சார் ஹாஃப் இயர்ல எது சார் அதிகமாக கேட்டுருக்காங்க, பிபிடி அதிகமாக கேட்கறாங்க. ஆனா இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்றது ஏபிடி அண்ட் பித்தாகரஸ் ரெண்டுல இருந்து ஏதாவது வரக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா 3 கண்டிப்பா படிச்சுங்க. ஏன்னா ஒன்று வந்து பப்ளிக் கன்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ அது வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? 3 தியரம் நல்லா படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் ரெடி ஆயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5th சாப்டர் 5 மார்க். 5th சாப்டர் ரொம்ப ஈஸி தான். ஆனா நம்ம எல்லாம் காம்ப்ளெக்ஸா நினைக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. அது வந்து பாத்தீங்கன்னா மெயினா நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏரியா குவாட்ரிலேட்டர் மார்க் பண்றது பாத்தீங்களா? இந்த ஏரியா குவாட்ரிலேட்டர்ல வந்து இந்த சம்ஸ் வந்து நல்லா போட்டு பார்க்கணும். இந்த குவாட்ரிலேட்டர் இருக்கு இல்லையா? ஏரியா குவாட்ரிலேட்டர் சம்ஸ் வந்து நல்லா போட்டு பாரு. அதுக்கு இந்த லாஸ்ட் எக்ஸைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் எக்ஸைஸ் இருக்கு இல்லையா? இந்த லாஸ்ட் எக்ஸைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.3 5.3 and 5.4 இது கொஞ்சம் நல்லா பார்க்கணும். சரிங்களா? அண்ட் மோரோவர் நான் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டது மட்டும், அதாவது 5.2 எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அண்ட் எக்ஸாம்பிள் 15 மட்டும் பார்த்தா போதும். அது எக்ஸாம்பிள் பூராமே எனக்கு கஷ்டம். வேற எக்ஸைஸ் தான் அதிகமா இருக்கும். எக்ஸைஸ்லயும் செலக்டிவான சம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த 5 மார்க் மட்டும் பார்த்தா போதும். 5th சாப்டர் 100% உங்களால ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். ஏரியா குவாட்ரிலேட்டர்ல வந்தா அதுல கிராஃப் முக்கியமா கரெக்டா போட்டு பாருங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5.4 இருந்து கேட்பாங்க, அப்படின்னா 5.3 இருந்து கேட்பாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. 2 கொஸ்டின் நம்ம ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6th சாப்டர். ஸோ 6th சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ்
கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சாப்டர் தான். ஸோ அதனால நான் 5 மார்க் வந்து நான் எதுவுமே பெருசா எடுத்துக்கல. ஸோ இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களால படிக்க முடியவங்க, அதாவது கொஞ்சம் நல்லா முடியும் சார், என்னால பொட்டன்ஷியல் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, ஸோ நான் மார்க் பண்ணிக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா போட்டு பாருங்க. வேற எதுவும் வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th சாப்டர் மென்சுரேஷன். ஸோ ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியா இருக்குன்றதுக்காண்டி நீங்க வந்து இதெல்லாம் ஒர்த்லெஸ் அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எக்ஸைஸ் 7.1 இதுல சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் இருக்கு இல்லையா? அந்த ஏரியா அண்ட் வால்யூம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்திருக்கேன். நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா வால்யூம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஏரியா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க 5 மார்க்ஸ் பொறுத்தவரை. ஸோ அதனால இந்த நிறைய வந்து அப்ளிகேஷன் கொஸ்டின் மீன்ஸ் நாங்க வந்து அயன் பால் எடுத்து மெல்ட் பண்றோம், மெல்ட் பண்ணா 3 ஸ்பேஸ் ஆகுது, அப்புறம் கஸ்டம் சம் இந்த மாதிரி கூடிய சம்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பாருங்க. ஏன்னா அதுதான் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ பப்ளிக்கும் நமக்கு யூஸ் ஆகும், ஹாஃப் இயர்க்கு 100% யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம மார்க் பண்ணிக்க சம்ஸ் இது மட்டும் செய்யுங்க. 5 மார்க்ஸ்க்கு 7 சாப்டர் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th சாப்டர். ஸோ 8th சாப்டர் பொறுத்தளவு ரெண்டு இருக்கு இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இதுல நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராபபிலிட்டில 100% ஒரு கொஸ்டின் எதிர்பார்ப்போம். ப்ராபபிலிட்டில 100% கொஸ்டின் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டாட் இதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுல கஷ்டப்படுறீங்க. மீன்ஸ் அந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்ம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேரியன்ட் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தா ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டி நல்லா போட்டு பாருங்க. நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ் வேணா நீங்க என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சு போங்க. மேபி சான்சஸ் யூஸ் ஆகும். இந்த மார்க் பண்ணி எந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம 2 கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? ஓகே சார் 5 மார்க்லாம் சொல்லிட்டீங்க. இந்த 5 மார்க் இதெல்லாம் பார்க்கணும், டைம்ல யோசிக்க வேண்டாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், சாரி ஃபர்ஸ்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர், 7th சாப்டர் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணி முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட், 8, 6 இதை வந்து கவர் பண்ணுங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் வந்து டக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வழி கிடைக்கும். சரிங்களா? சார் 5 மார்க் சொல்லிட்டீங்க, 2 மார்க் அப்படி விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஸோ 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஸோ ஆனால் அதில் நான் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் தரேன். நான் மார்க் பண்ணிக்கிறதுல வந்து சிம்பிளா சொல்லணும்னா செகண்ட் சாப்டர்ல இந்த 2.5 இருக்கு இல்லையா? இந்த 2.5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்காங்க. இந்த 2.9 உண்டான எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் நல்லா பாத்துக்கங்க. அதுவும் அடிக்கடி கேட்கறாங்க. முக்கியமா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏபி ரிலவென்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த 2.5 முன்னாடி இருக்கும். இந்த 2.6 இருக்கு இல்லையா? ஸோ இது ரிலவென்ட் இருக்கக்கூடிய சம்ஸ் ஏபி, ஜிபி இதுல சம்ஸ் மட்டும் நல்லா போட்டு பாத்துக்கங்க. இந்த டர்ம்ஸ் 15th டர்ம், 10th டர்ம், 20th டர்ம் இந்த மாதிரி கேட்காங்க இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. செகண்ட் சாப்டர்ல இது மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா டைம் உங்களுக்கு பத்தாது. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பாருங்க. அடுத்து போக நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் நல்லா ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா போதுமானது. தேர்ட் சாப்டர்ல 100% யூஸ் பண்ண வேண்டியது என்ன கேட்பாங்க 2 மார்க்ஸ்ல அப்படின்னா ரிப்பீட்டடா என்ன கேட்டுருக்கான்னு சொல்லிடுறேன். which means இந்த 3.2 எக்ஸாம்பிள் 3.12 அப்புறம் இந்த 3.3 எக்ஸைஸ் அதில் எல்சிஎம் ஜிசிடி இருக்கு இல்லையா? அது நீங்க இந்த இது ஃபுல்லா சிம்பிளிஃபை வரைக்கும் நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சரிங்களா? 3.5 வரைக்கும் நீங்க பார்த்தாகணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், டேரக்டா மேட்ரிக்ஸ் போயிருங்க. மேட்ரிக்ஸ் முடிச்சிருங்க. ஏன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு 2 மார்க் வந்து கண்டிப்பா வரும். ஸோ நான் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேட்ரிக்ஸ் முடிச்சிருங்க. சரி ஒரு 2 மார்க் கண்டிப்பா கிடைச்சிடும். ஸோ அதுக்கடுத்து கூடிய இந்த ரிமைனிங் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ நான் மார்க் பண்ணிக்கிறது மட்டும் படிச்சுக்கங்க. நாளைக்கு இதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ 5th சாப்டர்ல வந்து ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் 2 மார்க்ஸ்க்கு. இந்த பெர்பெண்டிகுலர் பேரலல் அந்த மாதிரி கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால 5th சாப்டர்ல நான் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே 2 மார்க்ஸ் செஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 6th சாப்டர் டிக்னாமெட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டி ஃபார்ம். ஸோ ஐடென்டி ஃபார்ம்ஸ் வந்து நம்ம படிச்சு ஆகணும். ஸோ உங்களால முடிஞ்சா அதை பாருங்க. இல்லைன்னா அதனால செகண்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் போடுங்க 286 சொல்லியிருக்கேன். ஏன்னா டிக்னாமெட்ரி பார்க்கறது நம்ம டைம் பத்தலன்னு சொன்னா அட்லீஸ்ட் பார்த்த சாப்டர் கொஞ்சம் தெளிவா போட்டு பார்த்துக்கோங்க. அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ 7th சாப்டர் ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா மட்டும் தான். ஸோ அதனால இது கொஞ்சம் ஈஸியா நம்ம நினைஞ்சலாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. அதனால கம்மியான சம்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸைஸ் இது மட்டும் பார்த்தா போதும். நான் மார்க் பண்ணிக்கிறது மட்டும் பார்த்துக்கோ. சரியா? 8th சாப்டர்ல வந்து 8th சாப்டர்ல இந்த ரேஞ்ச் முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சார் பார்க்கணும், ரொம்ப வளவலன்னு சொன்னா இந்த 8.1 இந்த 8.1 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த லாஸ்ட் எக்ஸைஸ் 8.4 அதுக்கான எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் இது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உங்களுக்கு பார்த்தா முடிஞ்சா பாருங்க. அப்படின்னா ஹைலைட் பண்ணி மட்டும் பாருங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்ப நமக்கு லிட்டரலி நான் சொன்ன மாதிரி 2 மார்க் அண்ட் 5 மார்க் என்னன்னு பார்க்கணும். எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க. 100% நான் சொன்ன ஹைலைட் பண்ணக்கூடிய இந்த சம்ஸ்ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நல்லா எழுதுங்க. வேற எதுவும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி சம்ஸ் நடத்துங்கன்னு சொல்லி ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண உங்களுக்கு பண்றேன். 100% எல்லாமே நல்ல மார்க் வாங்குவீங்க. ஸோ நல்லா போட்டு பாருங்க. கான்ஃபிடென்ட்டா போட்டு பாருங்க. ஐ விஷ் யூ ஆல் டு கெட் சக்சஸ். உங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.